நடத்தினார்கள். பெண்ணாளத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குரலை சொல்லக்கூடிய குழந்தைக்கு 10 ரூபாய். ஆனால் 100 குரல் சொல்ல வேண்டும். வருஷா வருஷம் ஆண்டுக்காண்டு நவம்பர் மாதத்திலே போட்டி வைக்கிறோம். 100 குரல் சொன்னால் 1000 ரூபாய். அதை நீங்களும் அந்த போட்டியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நவம்பர் மாதத்திலே அந்த போட்டிகள் நடைபெறும். நீங்கள் 100 குரலை சொன்னால் 1000 ரூபாய், 50 குரல் சொன்னால் 500 ரூபாய். ஆனால் ஒரு குரல் சொன்னால் 10 ரூபாய் கிடையாது. எனவே 50 குரலை குறைந்ததை நீங்கள் படிக்க வேண்டும். 100 குரலை சொன்னால் 1000 ரூபாய், 200 குரல் சொன்னால் 2000 ரூபாய். எனவே இந்த போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்காண்டு அங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன். அதே போல திருவள்ளுவர் அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா வீரபாண்டியன் அவரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நோட்டீஸை பார்த்தபோது அவரோடு பணியாற்றியவரா, அவரிடத்திலே ஆசிரியராக இருந்தவரா தெரியவில்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அவருடைய இல்லத்தினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த கதவிலே பார்ப்பீர்கள், அந்த திருவள்ளுவருடைய சிலையை மரத்திலே சிலையாக வடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே பெருமைப்படுகிறது. அப்படிப்பட்ட பற்றுள்ளவர்கள் இருப்பதனாலேதான் இன்றைக்கும் திருக்குறள் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 உலகத்திலே பார்ப்பீர்களானால் 192 நாடுகளிலே தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 12 நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக ஆக்குவதற்கான வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. 6 நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே மத்திய அரசிலே இன்னும் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு சென்னையிலேயும் மதுரையிலேயும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலே தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை. இந்த கோரிக்கையை முன்னெடுத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், திருக்குறளை உலக பொது நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக பிரான்சிலே நடைபெற்ற உலக தமிழாராய்ச்சி மாநாட்டிலே நாம் கலந்து கொண்டவர். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநாட்டிலேயே அந்த தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து டெல்லியிலே போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இங்கே தமிழகத்திலே கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களிலே போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தின் முன்பாகவே போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். தமிழக முதல்வோட திருக்குறளை உலக நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி யுனெஸ்கோவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த தகவலை கூட அங்கே சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஒரு கேள்வியை இங்கே கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அருங்காட்சியகம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்திய தூதரகத்திற்கு வந்திருக்கிறது. இந்திய தூதரகத்திலிருந்து தமிழக அரசுக்கு வந்திருக்கிறது இந்த கடிதம். தமிழக அரசு திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் அருங்காட்சியகத்தை தஞ்சை மண்ணிலே இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு ஏற்பாடு செய்து அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த முயற்சியை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலேயும் சென்னையிலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே தமிழிலே வழக்காட முடியவில்லை. ஆங்கிலத்திலே வழக்காடலாம், இந்தியிலே வழக்காடுகிறார்கள். ஆனால் தமிழிலே வழக்காட முடியவில்லை. வழக்காட வேண்டும் என்கின்ற தமிழிலே வழக்கு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நிலையில ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உலக திருக்குறள் கூட்டமைப்பு சென்று கொண்டிருக்கிறது.